ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 4ஆம் அத்தியாயம். யாதவ வீரர்களின் படையுடன் பயணம். அரசரே, இவ்வாறு உக்ரசேனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் வசுதேவர் ஆகியோருடன் இணைந்து என் படையில் வில்லாளிகளில் சிறந்தவரான துணிச்சலான பிரத்யும்னரிடம் பேசினார் என்று நாரத மாமுனிவர் கூறுகிறார். உக்ரசேனர் மிகவும் புத்திசாலியான பிரத்யும்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் தாங்கள் விரைவில் அனைத்து மன்னர்களையும் வென்று துவாரகைக்கு திரும்புவீர்கள். தர்மத்தை அறிந்த ஆண்கள், குடிபோதையில் இருப்பவர்கள், கவனக்குறைவானவர்கள், பைத்தியக்காரர்கள், உறக்கம் கொள்பவர்கள், குழந்தைகள், உயிரற்றவர்கள், பெண்கள், அடைக்கலம் தேடுபவர்கள், தேர்கள் இல்லாதவர்கள் அல்லது பயந்தவர்களை கொல்ல மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துன்பத்தில் இருப்பவர்களின் துன்பத்தை தணிப்பதும் தீய பாதையை பின்பற்றுபவர்களை கொல்வதும் ஒரு மன்னனின் உயர்ந்த கடமையாகும். அதேபோல் ஒரு கொடுங்கோலன், அதாவது மற்றவர்களுக்கு விஷம் கொடுப்பவன், மற்றவர்களின் இல்லங்களுக்கு தீ வைப்பவன் அல்லது நிலத்தையும் பெண்களையும் கடத்துபவன் நிச்சயமாக கொல்ல தகுதியானவன். ஆண், பெண் அல்லது அலி சுயம்புவாக இருந்தாலும் அனைத்து உயிரினங்களும் தன்னையே முக்கியத்துவப்படுத்தி கொண்ட இழிவான கொடூரமானவர்களை கொல்வது அவர்களை கொல்லாமல் இருப்பதற்கு சமம். அதாவது துன்மார்க்கரை கொன்றதற்கான மன்னர்கள் குற்றம் சாட்டப்படுவதில்லை. தர்ம போரில் எதிரிகளை கொல்வது தனது குடிமக்களை பாதுகாக்கும் ஒரு மன்னனுக்கு பாவம் அல்ல. முதல் மன்னர் சுவாயம்புவ மனு கடந்த காலத்தில் மன்னர்களிடம் ஒருவன் அச்சமின்றி போரில் முன்னேறி தனது உயிரை துறந்து சூரிய மண்டலத்திற்குள் ஊடுருவி உயர்ந்த இடத்தை அடைகிறான். ஒரு போர் வீரன் சத்திரியனாக இருந்த போதிலும் பயத்தால் போர்க்களத்தில் முதுகை திருப்பி தன் எஜமானனை தனியாக விட்டுவிட்டு மகாரவர நரகத்தில் செல்கிறான். படையை பாதுகாப்பது அரசரின் கடமை, அரசரை பாதுகாப்பது படையின் கடமை. ஒரு சூதன் சிக்கலில் இருக்கும் தேரோட்டியின் உயிரை காப்பாற்ற வேண்டும். தேரோட்டியை பாதுகாக்கவும் நீங்கள் யாதவ சக்தி வாய்ந்த படை மற்றும் வாகனங்களால் நிறைந்துள்ளீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் இணைந்து பிரத்யும்னனை பாதுகாக்கவும். பிரத்யும்னன் உங்களை பாதுகாக்கட்டும். பசுக்கள், பிராமணர்கள், கடவுளர்கள், மதம், வேதங்கள் மற்றும் துறவிகள், இந்த பூமியில் முக்தியை விரும்பும் அனைத்து மனிதர்களாலும் எப்போதும் வணங்கப்படுகிறார்கள். வேதங்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குரல், பிராமணர்கள் அவரது வாய், பசுக்கள் பகவான் ஸ்ரீஹரியின் உடல், தெய்வங்கள் கை கால்கள் மற்றும் புனிதர்கள் அவரது உயிர் சக்தியாக கருதப்படுகிறார்கள். பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி சேவையால் அடக்கப்பட்டவர்கள் பரமபுருஷர், பரமபுருஷர், பரமபுருஷர் மற்றும் அவரது மீதி இதயங்களை நிலைநிறுத்தியவர்கள் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், நரேஸ்வரரே, அனைத்து யாதவர்களும் மன்னர் உக்ரசேனரின் கட்டளையை வணங்கி தலை குனிந்து கரம் கூப்பி வணங்கினர். மன்னர் பிரத்யும்னன் தலை குனிந்து மன்னர் உக்ரசேனர், சுரா, வாசுதேவர், பலபத்ரர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் மகாமுனிவரான கர்காச்சாரியார் ஆகியோரை வணங்கினார். நிருபேஸ்வரரே, இதற்கு பின்னர் மன்னர் உக்ரசேனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பகவான் பலதேவர் ஆகியோருடன் யதுக்களின் நகரத்திற்கு சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னன் அனைத்து திசைகளையும் வெல்ல விரும்பி யாதவர்களின் படையுடன் புறப்பட்டார். மிதிலேஸ்வர மன்னரே, 4 யோஜனை நீளமான நெடுஞ்சாலை கூட அந்த படையின் தங்க முகாம்களால் மூடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. படையின் முன்னால் ஒரு பெரிய படையுடன் வலிமை மிக்க கிருதவர்மா இருந்தார். அவருக்கு பின்னால் வில்லாளிகளில் சிறந்த அக்ரூரர் தனது படையுடன் இருந்தார். அதன் பிறகு அமைச்சர் உத்தவர் 5 சிலைகளுடன் சென்று கொண்டிருந்தார். அரசரே, அவர்களுக்கு பின்னால் 100 அக்ஷௌகிணிகள் கொண்ட படையுடன் 18 பெரிய வீரர்கள் பயணம் செய்தனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: பிரத்யும்னன், அனிருத்தன், தீப்திமான், பானு, சம்பா, மது, பிருகத்பானு, சித்திரபானு, விருக், அருண், புஷ்கரன், தேவபாகு, ஸ்ருததேவன், சுனந்தன், சித்திரபானு, விருபா, கவி மற்றும் நேக்ரோதன். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்ட படித்துறை போன்ற அனைத்து வீரர்களும் நடந்து கொண்டிருந்தனர். போஜன், விருஷ்ணி, அந்தகன், மது, சூரசேனன் மற்றும்
தசார்ஹன் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் அந்த படையில் சேர்க்கப்பட்டனர். யாதவர்களின் மொத்த எண்ணிக்கை 56 கோடி என்று கூறப்படுகிறது. நரேஸ்வரரே, இந்த பூமியில் யார் அந்த யாதவ படையை எண்ண முடியும்? இவ்வாறு யாதவ மன்னர்கள் தங்கள் பரந்த படைகளை வழிநடத்திய போது அவர்களின் வில்களின் உரத்த சப்தமும் அவர்களின் முரசுகளின் முழக்கமும் பூமியை நிரப்பின. யானைகளின் அலறல்கள், கழுதை புலிகளின் கர்ஜித்தல், பீரங்கிகளின் முழக்கம், அவர்களின் உறுதியான வீரர்களின் கர்ஜனை மற்றும் அவர்களின் கொட்டுதல்களின் ஆழமான சத்தங்கள் இடியுடன் கூடிய பொங்கி எழும் மேகங்களை போன்ற ஒரு காட்சியை உருவாக்கியது. முழு உலகமும் இடி முழக்கத்தால் நிறைந்திருந்தது. படை பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. பூமியில் நடந்து வந்த அந்த மாபெரும் வீரர்களின் உரத்த அலறல் ராட்சதர்களின் செவிகளை கூட செவிடாக்கியது. எதிரிகள் உடனடியாக தங்கள் தைரியத்தை இழந்து தங்கள் கோட்டையை நோக்கி ஓடத் தொடங்கினர். தண்ணீரில் வாழ்ந்த ஆமைகள் பூமியில் என்ன நடக்கிறது, நாம் எங்கே போக வேண்டும் என்று ஓடி ஒளிந்தன. அவர்கள் தங்கள் இதயங்களில் நினைத்து கொண்டிருந்தார்கள், பகவானே, இந்த அமைதியின்மை எங்கே போகிறது? இதன் காரணமாக இந்த அசையாத பூமியும் அனைத்து உலகங்களும் கலங்கியுள்ளன. அரசரே, யாகம் வெறும் ஒரு சாக்குப்போக்கு மட்டுமே. அதன் மறைவின் கீழ் பகவான் ஸ்ரீஹரி பூமியின் சுமையை குறைத்து கொண்டிருந்தார். அவர் சதுர்வியூக வடிவத்தில் எதுகுலத்தில் அமர்ந்திருக்கிறார். பூமியை பாதுகாக்கும் எல்லையற்ற அறம் நிறைந்த இறைவனுக்கு வணக்கம். விதேகத்தின் அரசரே, தங்களுக்கும் வணக்கம். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்தில் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான யாதவ மன்னர்களின் படையுடன் பயணம் என்ற தலைப்பு கொண்ட 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.